ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 10 அன்னைக்கு உருவாகக்கூடிய அற்புதமான பௌர்ணமி நாளைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமா சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள். அதே போல் குருவை வணங்கக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கே வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ஆனி பௌர்ணமி தமிழ் மாதமான ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நாளில் விரதம் இருக்கும் அப்படின்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும். குறிப்பாக காதல் கைகூடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் காதல் வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும், சிறந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த பௌர்ணமி நாளில் கண்ணனை நினைத்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே பார்த்திங்கன்னா சாவித்திரி விரதமும் இந்த நாளில் செய்யலாம். ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஆனி பௌர்ணமி அன்னைக்கு இறைவனுக்கு முக்கணிகளை படைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது. பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா சத்தியநாராயண பூஜை இந்த நாளில் செய்வாங்க. அதில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்தோம் அப்படின்னாவே போதும், சிறப்பான பலன்கள் எல்லாம் பெற முடியும். அந்த ஆனி பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயம் நடக்குங்க. அதாவது இந்த நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வெற்றியாக தான் போய் முடிவடையும். மேலும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா காரைக்காலில் இருக்கக்கூடிய அம்மையார் பார்த்திங்கன்னா தெய்வீக ஆற்றலை போற்றக்கூடிய விதமாக மாங்கனி திருவிழா கொண்டாடுவாங்க. ஸோ இதில் பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா வீடுகளில் சத்தியநாராயண பூஜை அந்த நாளில் செய்து அம்மனை வழிபாடு செய்கிறது வழக்கம். ஸோ இந்த ஆனி பௌர்ணமியில் கண்டிப்பாக நீங்களும் முக்கணிகள் வைத்து வழிபாடுகள் செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் அப்படியே நடக்கிறதுக்கு இந்த பௌர்ணமியை வழிபாடு செய்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஆனி பௌர்ணமி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜூலை 10 வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. பெரும்பாலும் பௌர்ணமி வழிபாடுகள் செய்கிறது காலங்காலமாக கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்முடைய முன்னோர்களே பௌர்ணமி வழிபாடுகள் செய்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள், பிரபஞ்சத்தினுடைய சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், ஆற்றல் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு இந்த பௌர்ணமியை நம்ம நிறைய வகைகளில் பெருமைப்படுத்தலாம். அதுவும் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுலேயும் பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது திருவண்ணாமலை தாங்க. இந்த திருவண்ணாமலையும் பௌர்ணமியும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வரிசையில் உங்களுக்கு சிவன் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த 5 எழுத்து மந்திரத்தையும் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்திரத்தை நினைத்தாலே நமக்கு முக்தி கிடைத்திடும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த மந்திரத்துக்கு இணையான ஒரு மந்திரமும் கிடையவே கிடையாது. ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நாளைய நாள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய மனசார உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். ஏன்னா எப்போதுமே அந்தந்த நாளுக்குரிய கடவுளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறதும் மனசால் பிரார்த்தனைகள் செய்தாலே போதும் தான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இவ்வளவு சிறப்புமிக்க இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்யுங்க. இப்போ வாங்க நம்ம துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, அதாவது அடுத்து வரக்கூடிய இந்த 14 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெற. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் வழக்கம் போல் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி துலாம் ராசி நேயர்களுக்கு எல்லா பாதிப்புகளுமே முடிஞ்சிருச்சு. இனி ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான். வடாதர கிரகங்களுடைய பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. இனி உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் தான் ஆரம்பமாகிருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்லாம் பெருசாக எதுவுமே ஏற்படாது. எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் கடந்து வர போகிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களாகவே பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அதே போல் தான் இந்த ஜூலை மாதமும் அந்த ஒரு நிலையை தான் மீண்டும் நீடிக்குதுங்க. ஸோ கிரகங்கள் சரியாக தான் இருக்குது. சுக்கிரன் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் மறைந்தாலுமே கூட அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் பெரிய யோகத்தை தான் பெற போகிறீங்க. மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு நல்ல நிலையிலே இருக்கிறதுனால நீங்கள் பெருமளவு பாதிப்புகளை எதுவுமே பார்க்க வேண்டாம். மேலும் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே தாங்க நடக்க இருக்குது.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலம் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலம். விரும்பக்கூடிய இடத்துல நல்ல இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ வேலையிலையும் உங்களுக்கு அப்படிதாங்க, உங்களுடைய திறமைகள் அனைத்துமே மேம்பாடு அடையும். ஆளுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைகளை நீங்களே வியந்து பார்ப்பீங்க. இவ்வளோ திறமைகளை நம்ம இவ்வளோ நாள் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் எல்லா விஷயங்களுமே வந்து நடக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்களை நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுங்க. ஸோ நினைத்ததை சுலபமாக வந்து செஞ்சு முடிக்க முடியும். அதுக்காக நீங்கள் பெருசாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இல்லை. ஏன்னா கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது நீங்கள் கடனாக கூட கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் உங்களுக்கு பணமானது கையில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பொருளாதாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக தாங்க இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் திடீர்னு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொகை வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அது ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து வரும். அது உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் துளாராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையும் கைகூடி வரப்போகுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் சிங்கிளாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களை தேடி உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்டான ஒரு துணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டால் உங்களால் இன்னுமே வந்து சிறப்பாக இருக்க முடியும். மேலும் குழந்தைகள் மூலமாகவும் நல்ல செய்திகள் வந்து இருக்குது, நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்குது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு. அது மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக தாங்க இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனத்தை வந்து சிதற விடாமல் இருந்தீங்க அப்படின்னாலே போதும், எல்லாத்தையுமே உங்களால் கடந்து வர முடியும். ஸோ துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா இனி உங்களுக்கு கெடுதல் நடக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. அதாவது பெருசாக கெடுதல் கூட உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன கவனக்குறைவு தான் உங்களுக்கு ஏற்படுது. அந்த கவனக்குறைவை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க. நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் வெகு விரைவாகவே வந்து சந்திக்க முடியும். பெரும்பாலும் துளாராசி நேயர்களே கடந்த ஒரு சில வருடங்கள், அதாவது கடந்த ஒரு 10-15 வருடங்களாகவே கணக்கு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் தான். இப்போ 30 வருடங்களுக்கு பிறகு எல்லா மாற்றங்களுமே உங்களுக்கு ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட இனி தான் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க போகிறீங்க. அதுவும் ஒரு 30-35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்லாம் பெருசாக எதுவுமே இருக்கவே இருக்காது. இனி நீங்கள் அதிரடியாக முன்னேற்றம் அடைய போகிறீங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ பல வழிகளில் உங்களுக்கு பணம் வரும். எல்லா விதமான செல்வாக்குகளுமே உங்களுக்கு உயர ஆரம்பிக்க போகுது. பல பிரச்சனைகள் இப்போ வந்து சரியாக போக போகுது. குறிப்பாக கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சொத்து ரீதியான பாதிப்புகள் இருக்கலாம், தங்க நகை வாங்க முடியாமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருமணம் நடக்காமல், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து கிடைக்காம என்னெல்லாம் இருக்குதோ அது அத்தனையுமே இனி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இனி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்களேன். இனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் உங்களுக்கு. இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டம் இப்போ திடீர்னு காணாமல் போயிடுச்சு, அந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணங்களானது வந்துடும். அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நடக்க போகுது. ஸோ அதை எல்லாத்தையுமே எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க கவனம் எடுத்துக்கோங்க. இனி சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா குடும்பம் மற்றும் கூட்டாளர்கள் தாங்க. இந்த விஷயத்தில் ஓரளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா மனக்கசப்புகளானது ஏற்பட்டுடும். ஸோ ஒருவருக்கொருவர் வந்து நல்லபடியாக புரிஞ்சிக்கணும், இல்லைன்னா குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். புரிதல் மூலியமாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ குடும்ப வாழ்க்கையும் அப்படி தாங்க. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்றது அப்பப்போ வந்துட்டு தான் போகும். இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை எதுவுமே உண்டாகாது, பயப்பட வேண்டாம். செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு விரக்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர பெருசாக பாதிப்புலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து தைரியமாகவே உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடையிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி ஒரு நாள் வெற்றியை அடையும். அதே போல் துளாராசி நேயர்களே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருளாசி தான். ஸோ குலதெய்வத்தினுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு முறை போய் வணங்கிட்டு வாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் உங்களுடைய கால் பதிக்கிறது ரொம்ப நல்லது. கட்டாயமாக செய்துட்டு வாங்க.
இந்த பதிவில் துளாராசி நேயர்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.